மகம் நட்சத்திரம் தெளிவான சிந்தனையும் ஏராளமான விஷய ஞானத்தையும் கொடுக்கும் ஞானகாரகன் நட்சத்திரம். சில நேரங்களில் தனிமை உணர்வு வரும். அப்பொழுதெல்லாம் சுயத்தை வளர்த்து கொள்ளுங்கள், சுயம்புவாக வளருங்கள். சிங்கம் தனிக்காட்டு ராஜா தானே, அனைவரும் மதிப்பார்கள். நிர்வாகத்துறையிலும் ஞான தெளிவிலும் தன்மான சோதனை வரும்போதெல்லாம் மேலும் மேலும் உங்களை பலப்படுத்திக் கொள்வீர்கள். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணியம் உங்களுடையது. புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய என்பதைப் போல ராஜ கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தால் ராஜா தான். பூரம் அம்மனின் அருளாசி பெற்றவர்கள் நீங்கள். சிவனிடமே பார்வதி தேவி உங்களுக்கு சிபார்சு செய்கிறார்கள். ஒரு மூட்டை ஐஸ்வர்யத்தை போடுங்கள். உங்களையும் என்னையும் தவத்தால் வேண்டித்தானே அவருக்கு பூர நட்சத்திரம் வந்தது என்று. செல்வ மகள் மூலம், யோகம் பெற்ற திருமணங்கள் மூலம், கல்வி செல்வத்தால், அற்புத நிர்வாகத்துறை வேலைவாய்ப்பு மூலம், இது போன்ற அற்புத அமைப்பு கொண்ட நட்சத்திரம் உங்களின் நட்சத்திரம். அடுத்து உத்திரம் நட்சத்திரம். தெய்வ திருமணங்கள் நடந்ததும் சிவன் அருளை பெற்றதும் பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு எவ்வளவு விசேஷம். ஐயப்பன் பிறந்ததே உங்கள் நட்சத்திரம் என்றால் நீங்கள் உணர்ந்து பயன்பெற வேண்டாமா? நிர்வாக ஆற்றல், தலைமை பண்பு, கன்னியில் நிபுணா யோகம், பல்துறை வேந்தனாக மிளிரும் அமைப்பு, சோசியல் மீடியாவிலும் ஒளி வீசும் அமைப்பு வர இருக்கிறது. கற்றுக்கொண்ட கல்வி, கற்றுக்கொண்ட வித்தைகள் அரங்கேறப் போகிறது. கன்னிராசியின் சிறப்பு கல்வியிலா, கலையிலா, தொழிலா. அதேபோல் அஸ்தம் நட்சத்திரம், இது ஒரு சித்து நட்சத்திரம். சித்துக்களை காட்டியே சொத்துக்களை குவிக்க வேண்டும். அதோடு கன்னிராசி ஸ்கேன்ஸ் ஸ்கூல் நடத்தி பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கிறார்கள். மீடியாவிலே சக்கரவர்த்திகளாக இருக்கும் பல்துறை வேந்தர்கள், இன்னும் எத்தனையோ வித்தைகள். விந்தை கிரகம் புதன் அல்லவா? வாழ்த்துக்கள்.